अयोध्याधिपते पुत्रः शूरौ राम सदुर्जयौ समरदुर्जयौ इक्ष्वाकूणां कुले जातौ प्रस्थितौ राम लक्ष्मणौ. அங்கதன் எங்கேயோ இடத்துல விளையாட போன இடத்துல சில பேர் பேச்ச கேட்டிருக்கான். அவ என்ன சொல்றான்னா, யாரோ தசரத குமாரா தர்மத்தின் பொருட்டு காட்டுக்கு வந்திருக்கா, பிதிருவாக்கிய பரிபாலனம் வந்த இடத்துல இங்க பம்பாதீரம் வந்து சுக்ரீவ சக்கியம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது பரியந்த காதல விழறது. அவ மகா பிரபாவசாலிகள்ங்கிறதும் காதல விழறது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க போக வேண்டாம்னாதான்னு தடுத்தா தான, அதையும் மீறிதான் இந்த வாலி வரான். கிளம்ப காலத்துல இதை சொன்னோன்னு, நீ தீர்மானமா உனக்கு சுவாமிதான் வந்திருக்கான்னு தெரியுமான்னு கேட்கிறா. தீர்மானமா தெரியும். ஏன்னா அவ பெருமை அவளுக்கு முன்னாடி லோகம் முழுக்க தெரியுது. நிவாசலட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. கஷ்ட காலத்துல யார் போய் சரணடைந்தாலும் காப்பாற்றக்கூடிய மூர்த்திகளவா. நிவாசலட்ச சாதுனாம் சாதுகளுக்கெல்லாம் ஒரு அபயம் கொடுக்கிற மூர்த்திகள். ஆர்த்தானாம் சம்சரையை செய்வர். கஷ்டம் யாருக்கு இருக்கோ அவ முதல்ல போய் சரணாகதி பண்ண அவளுக்கு முதல் பிரியாரிட்டி கொடுத்து காப்பாற்றுவா அந்த தெய்வங்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபுகள் காட்டுக்கு வந்திருக்கான்னு அங்கதன் சொல்ல கேட்டேன். அப்படி நீ சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல ராமனா இருந்தா நான் கவலையே படல, தைரியமா போடும். ஏன்னா தான் நீங்க ராமன்னா அவ வதம் பண்ண வந்திருக்கான்னு சொல்றேன், கிளம்பி போவேங்கிறே. என்ன தைரியம்னா, அவள் எனக்கு நன்னா தெரியும். இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவா, தர்மத்தை நம்பினவா. அவ ஒரு காலம் அதர்மம் பண்ண மாட்டான்னு வாலிபாகால சொல்றாங்க. நஜகாரியோ விஷாதஸ்தே ராகவ பிரதிபத்ருதே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாவம் கரிஷ்யதி. அந்த குலத்துல பிறந்தவன் தப்பு பண்ண மாட்டான். அதற்கு மேல தசரத குமாரான ராமலட்சுமணார் ஒரு பொழுதும் தப்பு பண்ண மாட்டான். தர்மம் தெரிஞ்சவன் கிருதஜ்ஞன். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபுக்கள் தப்பு பண்ண மாட்டான், பாவத்தை பண்ண மாட்டான். நீ பயப்படவே பயப்படாத. அது ராமனா இருந்தாலும் நான் கிளம்பி போறேன் தெரிஞ்சுட்டு, வதம் பண்ண போறாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் கிளம்பி வரார் வாலி. அப்பேற்பட்ட தைரியசாலி. அபாரமா யுத்தம், பானம் வந்து அடிக்கிறது, கீழே தள்ளி விழுந்துட்டான். விழுந்த பிறகு சுத்தி முத்தி பாக்குறான். அந்த பானத்தை எடுத்து பாக்குறான். ராம பானத்துல பேர் இருக்கு. ராமர் சொல்லும் போதே அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தான் அடிக்கிறார். ராமருக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம அந்த சுக்ரீவனுக்கு நாட்டை கொடுத்தாகணும், அவன்கிட்ட வாக்க கொடுத்துருக்கோம், சொன்னபடி இந்த வாலிய வதம் பண்ணணும். அம்ப எடுத்து இப்படி எய்ய போற நேரத்துல ஒண்ணு தோணிது. அந்த அந்த அம்பை இழுத்து காது பரியந்த வந்துருது. அந்த நாமா இங்க முன்னாடி நிக்கிறது, இந்த பேர் பதிச்சது முன்னாடி இருக்கு. அதை பார்க்கிறார் ராமன். உடனே அந்த அம்புக்கு சைத்தன்யம் வந்துருது. உடனே சுவாமி பேசுற, ஏ பானமே, நீ என்னை விட கருணை ஜாஸ்தி. ராமரம் காட்டிலும் கருணை ஜாஸ்திங்கன்னா எதுன்னா ராமத்துடைய வார்த்தை. ராமர் சொல்றார், நீ என்னை விட கருணை ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப அந்த காரியத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், மேல கதை நகரணும். இந்த அகண்டதான வானர ராஜ்யத்தை அவனுக்கு நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த சமயத்துல போய் நீ அந்த வாலிய அடிக்காம இருந்துட்டே ஆனா அது எனக்கு ஆணியை கொடுத்து விடும். அதனால என்ன காட்டிலும் உனக்கு கருணை ஜாஸ்திங்கிறது எனக்கு தெரியும். இந்த பானத்துக்கிட்ட சொல்ற கருணை ஜாஸ்தின்னு தெரியும், ஆனா அதை இந்த சமயத்துல பிரயோகம் பண்ணக்கூடாது. நீ அந்த புறப்பட்டு போனேன்னா அங்க எதிராளிய வதம் பண்ணி விடணும்னு சொல்லி சுவாமி சொல்லிதான் அந்த வில்ல அம்ப விடுற. அது போய் தொலைக்கிறது. ததச்சரணேனா விகதோ ராமே நரண கரிஷகதா கர்கஷஹ அபாத சகசா வாலி நிகத்வா இவ பாதபஹ. இப்படி பூமியில விழுந்தான். நஷ்டச்சந்திர விபவ்யோம்னு யராஜத மேதினிங்கிற வால்மீகி சொல்றார். இந்த ஆகாசத்துல சந்திரன் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த பூமி ஆயிடுது. வீரன் இல்லாத பூமி எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. ஏன்னா வாலிய போல ஒரு வீரனை இனிமே இந்த லோகம் பார்க்குமா? அப்பேற்பட்ட வீரனை சுவாமி ஒரு பானத்தினால கீழே தள்ளிவிட்டார். சுவாமி பக்கத்துல வர வந்து அவனை சமாதானப்படுத்துறார். ஏன் அடிச்சேன்னு கேட்கிறான். சுவாமியை பார்த்து கேட்கிறான், நீ எதற்காக என்ன அடிச்சே? நீங்க அடிச்ச காரணத்தை பாலினோ மத காரணாது ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை நீங்க சொல்லணும்னு சொல்ல
சுவாமி பக்கத்துல வர சுவாமியை முதல்ல மூணு விதமா முதல்ல என்ன பண்றான், சுவாமியை பார்த்து கொண்டாடுறான், நடுப்புற பானத்துடைய வேதனை தாங்கல, புலம்புறான், கோபம் வருது. திருப்பி கடைசியாக என்ன பண்றான்னா சந்தோஷமா சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜீவனை விடுறானா. முதல்ல சுவாமி பக்கத்துல வர இந்த அம்பை எடுக்க போற, தொம் நராதிபதே புத்திரஹா பிரஸ்திதஹா பிரியதரிசனஹ. ராமா நீ ஏப்பா இப்படி பண்ணின? குலீனஹ சத்வசம்பன்னஹ தேஜஸ்வி சரிதவ்ரதஹ பரான்முகவதம் கிருத்வா கோடு பிராப்தா த்வயா குணாஹ யதகம் யுத்த சம்ரக்தஹ ஷரேனோரசிதாடிதஹ ராம கருணவேதி ச பிரஜானாம் சஹிதே ரதஹ சானுக்ரோஷஹ மஹோத்சாஹ சமயஜ்ஞே திடவ்ரதஹ இதி தே சர்வபூதானி கதயந்தி யசோ புவி. ஆமா நீ பிரிய தரிசனம், யார் பார்த்தாலும் உனக்கு போருங்கிற எண்ணமே இருக்காது. அப்பேற்பட்ட ரூபத்தோடையவன். தொம் நராதிபதே புத்திரா தசரத குமாரன் எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா யாருக்கும் அப்பிரியம் வராது. அப்பேற்பட்ட ரூபத்துல உள்ளவன் நீ. குலீனஹா சத்துவ சம்பன்னா சரிதவ்ரதா. இப்படி இருக்கக்கூடிய நீ ஏன் என்ன அடிச்ச? பராமுக வதம் கிருத்வா. மறைஞ்சிருந்து அடிக்கல நீ. நான் யுத்தம் பண்ற காலத்துல ஏன் நேராக நின்று என் கூட சண்டை போடலன்னு கேட்கிறான் பாலி. பராமுக வதம் கிருத்வா. அப்படி ஏன் நீ மறைஞ்சிருந்து தாக்கின? கோடு பிராப்தா த்வயா குணாஹ. நீ அதுவும் இல்லாம நீ இதை பண்ணின காரணத்தை எனக்கு சொல்லணும். ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சேன்னு எனக்கு சொல்லணும். லோகத்துல எல்லாரும் என்ன பேசிக்கிறான்னா, உனக்கு முன்னாடி உன்னுடைய புகழ் வந்துருது. ராம கருணவேதீச்ச பிரஜானாச்ச ஹிதேரதா. ஜனங்களுக்கெல்லாம் ஹிதத்தை பண்ணக்கூடியவன் என் பிரபு ராமன் எல்லாரும் சொல்றா. அது இல்லாம ராம கருணவேதீச்சா, ராமனை போல கருணை உண்டான்னு எல்லாரும் சொல்றாளே, அது இப்ப பொய்யாயிடுதே என் விஷயத்துல. ஏன்னா நீதானே என்ன அடிச்சிருக்க. உனக்கு கருணை இருந்தா என்ன நீ அடிச்சிருப்பியா? ஜனங்கள் சொன்னது இப்ப பொய்யாயிடுதே. அது மட்டும் இல்ல, ஜனங்கள்ல 10 பேர் நல்லது சொன்னான்னா 100 பேர் இருந்தான்னா அதுல 10 பேர் கொண்டாடுவா. 90 பேர் கொண்டாடினா 10 பேர் திட்டுவா. ஆனால் ஜன சம்மதமா லோக சம்மதமா இருக்கக்கூடிய ஒரே பிரபு யாருன்னா நீதாவா. இதே சர்வபூதானி இதே சர்வபூதானி கதையந்தி யசோ புவிங்கிற உலகம் முழுக்க கொண்டாடக்கூடியதான ஒரே மூர்த்தி நீதானப்பா. அப்படி இருக்கக்கூடிய நீ என்னை ஏன் அடிச்ச? எனக்கு காரணத்தை சொல்லு. 4 விதமான பாயிண்ட்னால சுவாமிய இப்ப என்னன்னா சந்தோஷத்தினால ஸ்தோத்திரம் பண்ணிட்ட. ராமா நீ சரிதவ்ரதன் பிரியதரிசனன் ஸ்தோத்திரம் முதல் நிலை இது. 2வது பானத்தினுடைய வேதனை தாங்கல, உடனே புலம்புறானா. எதற்காக என்ன நீ அடிச்ச? 5 பாயிண்ட்ல கேட்கிற. ஏன் மறைஞ்சிருந்து அடிச்ச? அதற்கு காரணத்தை சொன்னோம். அது இல்லாம 2வது பூ ஹிரண்யம் ருப்யஞ்ச விக்கிரகே காரணானிச்ச. என்ன நீ அடிச்சதுக்கு ஒண்ணு எங்கிட்ட பணத்துக்காக அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எங்கிட்ட பூமியை எதிர்பார்த்து அடிச்சிருக்கணும். இது 2ல எங்கிட்ட எதை எதிர்பார்த்து நீ என்ன அடிச்ச? ஆனா நீயோ ராஜா, இது எதுவுமே உனக்கு தேவையில்லை. என்னை காட்டிலும் பல மடங்கு கூட உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தும் ஏன் நீ என்ன அடிச்ச? அதற்கு காரணத்தை சொல்லுறாமா. அது இல்லாம ராஜா பிரம்மா கோப்னஜரா பிராணிவதேரதா நாஸ்திகா சரிவேதாச்ச பரிவேதாச்ச சர்வே நிறையகாமினா. ஒரு 5 விதமான பாபம் பண்ணவன சொல்றாரு. யார் யாருன்னா ராஜாவை வதம் பண்றவன், பிராமணால வதம் பண்ணவன், மாட கோவ வதம் பண்றவன், சோரன் திருடன், பிராணிவதன் பிராணிகளை ஹிம்சை பண்றவன், கொலை பண்றவன், நாஸ்திகன், அண்ணாவுக்கு முன்னாடி தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறோம். இது போல 5 விதமான பாபத்தை யாரு பண்றாளோ அவ எந்த நரகத்தை போய் அடையறாளோ அந்த நரகத்தை அடையறா சொல்றாளே. நீ இப்ப நான் என்ன இந்த ராஜாவை அடிச்சிருக்க. நீ நான் ஒரு கூட்டத்துக்கு ராஜா. அப்படி இருக்கும் பட்சத்துல என்னை ஏன் நீ அடிச்ச? நீ ராஜா இல்ல அப்படின்னா நான் ஒரு வானரனை ஏன் அடிச்ச? இதற்கு நீ பதில் சொல்லணும். அதற்கு மேல என்னால உனக்கு ஆகக்கூடிய பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. பின்னே மட்டும் லோகத்துல என்ன பிரவൃத்தி இருக்குன்னா, என்னுடைய தோலோ மாம்சமோ அஸ்தியோ எதுவுமே பிரயோஜனப்படாது. நரனுடையது வானரனுடையது தோலும் அஸ்தி மாம்சம் இன்னும் உபயோகம் கண்டுபிடிக்கல. இதுவரையத்தை யாரும் உபயோகப்படுத்துறது இல்ல. எதுக்குமே பிரயோஜனப்படாத வஸ்து நம்ம 2 பேரோட.
அப்படி இருக்கும்போது என்ன நீ எதற்காக வதம் பண்ண? அதார்ய சமே சமே சத்பிஹி ரோமான்யஸ்தி சவர்ஜிதம். யாரும் என்னுடைய ரோமத்தையும் தொடமாட்டா, என்னுடைய எலும்பையும் தொடமாட்டா, மாம்சத்தையும் தொடமாட்டா. அப்படி இருக்கும்போது என்ன நீ ஏன் இது பண்ண? அதை யாரும் சாப்பிடுற வழக்கமே கிடையாது. அபக்ஷ்யான்யபி மாம்சானி. அதற்கு மேல 5 10 நகங்கள் உள்ள பிராணிகளை யாருமே வேட்டையாட மாட்டாலே நீ ஏன் ஆடி? பஞ்சபஞ்சனகாபக்ஷ்யா. கத்திரியா உட்பட யாருமே இதை சாப்பிட மாட்டாலே. அப்படி இருக்கும்போது நீ ஏன்பா என்ன அடிச்ச? 5 விதமான பாயிண்ட கேட்டு ரொம்ப தெளிவான பாயிண்டா ஒரு 5 பாயிண்ட் கேட்டதாக நினைச்சுட்டு இவன் கேட்கிறான். கடைசியா சொல்றான், நான் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நீ வர காட்டுக்கு வந்திருக்க, நீ என் கூட சுக்ரீவனை சக்கியம் பண்ணிட்டு இருக்க, என்ன வதம் பண்ண போறேங்கிறது உட்பட எனக்கு தெரியலாமா? ஆனா அதையும் தாண்டி நான் வரேன். என்ன போகும்போது தார தடுத்தா. தாரையா வாக்கிய உற்சோகம் முக்தோகம் சத்தியம் சர்வ கீயாயுதம். எனக்கு முன்னாடியே தெரியும் நீ இங்க வந்திருக்க, வதம் பண்ண போறேன்னு. இருந்தாலும் நான் ஏன் வந்தேன்னா உன் கையால வதத்தை அடையலின் பொருட்டே நான் வந்தேன்ப்பா. எது வேணா கிடைக்கும், உன் கையால வதம் கிடைக்குமா? தெரிஞ்சுதான் வந்தேன். உங்ககிட்ட இத்தனை கேள்வி கேட்டிருக்கேன், பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா நான் ஜீவனை விடுறேன். இதை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அவ்வளவுதானே தவிர சண்டை போடுறது தர்க்கம் பண்றது இல்லை. முடிஞ்சா சொல்லு, இல்ல மேல நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. சுவாமி அசந்து போறார், உயிரை விட போறான், இன்னும் க்ஷணம் தான் இருக்கு. அந்த சமயத்துல இந்த இவனுக்கு எப்பேற்பட்ட தைரியம்? ஏன்னா கடைசி காலத்துல பயம் தானா வரும். எந்தெந்த பயம்லாம் வரக்கூடாதோ அந்தந்த பயம்லாம் கடைசி காலத்துல தானாக வரும். பிராணன் போற காலத்துல. ஏன்னா இவன் கண்ணை மூடினான்னா பகவான் தெரிய போறதுல பாவத்தை பண்ணி வச்சிருக்கிறதுனால யமதூதார் 2 பேர் தான் தெரியும். அதனாலேயே அந்த இதுலயே சகத் மூத்திரம் விமுஞ்சத்திங்கிற பாவத்துல சொல்லும் போது அவன் அந்த பயத்திலேயே மூத்திராதிகள் விசர்ஜனம் பண்ணிடுவான். அந்த சமயத்துல அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனா அப்படி இருக்கிற காலத்துல ஸ்திரமா ஒருத்தன் இதற்கு காரணத்தை சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்ல எனக்கு பண்ண வேண்டிய காரியங்களை மேல பண்ணுன்னு சொல்லணும்னா அவன் எவ்வளவு வைராக்கியசாலியா இருக்கணும்னு பகவான் ஆச்சரியப்படுற. மேல சொல்றான், நீ என்னை அடிச்சது சரிதான், இவ்வளவு நேரம் திட்டினான், திருப்பி பழையபடி மனசு மாறிடுது. மைதிலி மகமே காகம் தவஜானீதவான் பவே சுக்ரீவ பிரியதாம் ஏன யத்கிருதோஸ்மி கதத்வயா. நீ பண்ணது ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டலாமா? நீ அடிச்சது சரிதான், ஆனா ஒரு தப்பான இடத்துல சக்கியம் பண்ணிட்ட. நீ வந்த உடனே என்ன சக்கியம் பண்ணிட்டு இருக்கணும்? பண்ணிட்டு இருந்தேன்னா நீ இப்ப எடுத்துட்டு இருக்கிற காரியம் இருப்பாரு சுலபமா முடிஞ்சிருக்கும். என்ன உனக்கு மனசுல எடுத்துட்டு இருக்கிற காரியம்னா சுக்ரீவ சக்கியத்தினால அந்த தேவியை திருப்பி அடையணும்னு நீ நினைக்கிற. நீ என்ன சக்கியம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நல்ல எங்க ஆத்துக்கு கூட்டிட்டு போய் ஸ்நானமானம் பண்ணி வச்சு ஒரு சேரை போட்டு உட்காந்து வைக்கும், முன்னாடி ஒரு டைமரை வச்சுடுவோம், 2 கெடாதவங்க கூப்பிட்டு உனக்கு விசிறு சொல்லுவோம், டயத்தை பார்த்து போடுறாமா, இன்னும் ஒரு மணி நேரத்துல உன்னிடத்துல தேவி இருப்பான்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வாக்க கொடுத்துட்டு நேரா ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ராவணனை கூட்டிட்டு வர சொல்லுவேன். அவன் போட்டு வந்து விடுவான். அப்படி அவன் விடலைன்னா நானே போய் அவன் கூட யுத்தம் பண்ணி அவங்க தேவியை கூட்டிட்டு வந்துடுவேன். இது சொல்றானே இவனால முடியுமோனா இதற்கு சக்தனா அந்த வாய். அதனாலதான் அவன் சொல்றான், நீ எங்கிட்ட சக்கியம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இத சுலபமா பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா நீ தெரியாம முட்டாள்தனமா இந்த சுக்ரீவனை போய் சக்கியம் பண்ணிட்டு இருக்க. என்ன ஆச்சரியம்னா நீ இதற்கு அப்புறமா மாசக்கணக்கா அந்த அசடு கூட திண்டாடும். சாமர்த்தியமா பண்றதை விட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு புலம்பினா. காமமே விதோ லோகா காலேன விநியோஜ்யதே க்ஷமம் சேத் பவதா பிராப்தம் உத்தரம் சாது சிந்தியதாம். ஆமா, பிறந்தவன் என்னைக்கும் போய்தாகணும். நான் அதை பத்தி கவலையே படல. ஜீவனுடைய உற்பத்தி போறதுக்கு தான், யாரா இருந்தாலும் பிறந்தா போயாகணும். போறதை பத்தி நான் கவலைப்படலை, எனக்கு வைராக்கியம் இருக்கு. ஆனா நான் சந்தோஷப்படுறேன். போறதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை, சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா உன் கையால போறேன் பாரு, அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். நீ என்ன அடிச்ச காரணத்தை மட்டும் சொன்னா போறோம், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லி போகிறத பத்தி கவலைப்படல. இதற்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுவுமே கிடையாது. உடனே சுவாமி சொன்னார், இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிஹி
சசைல வனகானன் 3-4 சமுத்திரங்களுக்கு உட்பட்ட தேசம் யாருடையதுன்னா எங்களுடைய எங்க இக்ஷ்வாக்கு வம்சத்துக்குடையது. நீ முடிஞ்சா காரணத்தை சொல்லி இல்லாட்டி விட்டுடுட்டா சுவாமியாதான் அதற்கு அஞ்சுக்கும் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அவருக்கு சுவாமி பதில் சொல்றாரு. அவரை மதிச்சு இந்த 4 சமுத்திரங்களுக்கு உட்பட்ட தேசம் எங்களுடைய ரகுவம்சத்துக்கு சொந்தமான தேசம் இது. மிருகபட்சி மனுஷியானாம் நிகிரகோ பிரகிரகோ நிகிரகம் பிரகிரகோவா பிரகிரகோவா பிரகிரகாவபி. நீ இந்த தேசத்துக்கு உட்பட்டு யார் யார் இருக்காரோ அவ என்ன தப்பு பண்ணாலும் அதை தண்டிக்க வேண்டியது ராஜாக்களுடைய காரியம். நீ இதற்கு உட்பட்டு தானே இருக்க. நீ இருக்கிறது இப்ப எங்களுடைய ராஜ்யம். அதனால நீ தப்பு பண்ணிருக்க, உன்னை தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால நான் தண்டிச்சேன். அது மட்டும் இல்ல, இப்ப யாரு ராஜாவா அங்க இருக்கான்னா தம் பாலயசி தர்மாத்மா பரதா சத்யவான் ருஜு தர்மகாமார்த்தத தக்ஞா தத்வஜ்ஞா நிக்ரஹானுக்ரஹே ரதா. இப்ப என்னுடைய